தமிழகத்தில் வாக்கு விழுக்காடு மாறுபட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, இறுதி வாக்கு விழுக்காடு சிறிய அளவில் மாறுபடலாம் என்று விளக்கம் அளித்துள்ளார். ஒரு சில பகுதிகளில் 7 மணிக்குள் வாக்குப்பதிவு முடிவடைந்ததாகவும், ஒரு சில இடங்களில் முடியவில்லை என்பதால் அப்போதைய நிலவரப்படி கிடைத்த உத்தேச தகவல்களை முதலில் வெளியிட்டதாகவும் அவர் கூறினார். அதன்படி 72.09% வாக்குகள் என்று தெரிவித்ததாக கூறிய சத்யபிரதா சாஹூ, தூத்துக்குடியில் நள்ளிரவு 12 மணி வரை தரவு கொடுக்க முடியாததால் காலையில் கிடைத்த தகவலின்படி 69.46% வாக்குகள் என்று வெளியிட்டதாக விளக்கம் அளித்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பதிவான வாக்குகள் இப்போது கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவதாக கூறிய தலைமை தேர்தல் அதிகாரி, முழுமையாக பதிவேற்றம் செய்ததும் சிறிய அளவில் வாக்கு விழுக்காடு மாறுபட்டு இருக்கலாம் என்றார். வாக்குச்சாவடி வாரியாக விவரங்கள் கிடைக்கப்பெற்ற பின்னரே தமிழகத்தில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் தெரியவரும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் தெரிவித்தார். தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் விவாத நிகழ்ச்சிகளில் முதன்மையாக விளங்குவது தந்தி டிவியின் ஆயுத எழுத்து விவாத நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஏறி இறங்கிய வாக்கு சதவீதம் யாருக்கு சாதகம் என்ற தலைப்பில் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. இதில் தானே முன்வந்து தொலைபேசி வாயிலாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பங்கு கொண்டார். அப்போது தொகுப்பாளர் ஹரிஹரன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். ஒரு சில பகுதியிலே அதுக்கு உள்ளே 7 மணிக்கு உள்ளே இது வாக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஒரு சில இதுல கம்ப்ளீட்டா பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, 5 மணிக்கு சப்போஸ் நம்ம 68,000ல இருந்து 32,000 சாம்பிள் டாட்டா நமக்கு வருது. இது பேசிக்கலி சாம்பிள் டாட்டா. அதான் நான் முதலையும் சொல்லியிருந்தேன், திஸ் இஸ் சாம்பிள் டாட்டா. ஸோ சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்ம 68,000ல இருந்து 30,000 போலிங் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு ஓவர் போன் அந்த மாதிரி டாட்டா வரும்போது கடைசி நேரத்துல இருந்து எல்லா இடத்துல இருந்து வர்றதுக்கு அவங்க பிஸி ஆறாங்க. So all of them are not able to attend to the phone or give the data or attend to the samples. எப்படி ஒரு கருத்து கணிப்புல ஒரு samples எடுக்கறோமோ அந்த மாதிரி. Yeah, this is a sample. நான் அதனால சொல்லிருந்தேன், this is sample data. So அதனால லாஸ்ட் பேஜ்ல அவங்க நிறைய திடீர்னு நிறைய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன ஆகும், வேலை முடிக்கும். ஒரு சில இதுல என்ன ஆகும்னாக்க ஒரு 100 பேர் இன்னும் காத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால மை ரிக்வெஸ்ட் இஸ் தட் திஸ் இஸ் ஒன்லி சாம்பிள் டாட்டா. இதுல ரொம்ப குறைப்பா தான் மாறுவோம். ஏன்னா தூத்துக்குடி தான் நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் அவங்க என்ட்ரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க டாட்டா என்ட்ரி பண்ணிருக்காங்க. டாட்டா என்ட்ரி பண்ணும்போது அவங்க எல்லா போலிங் ஸ்டேஷன் வைஸும் டாட்டா என்ட்ரி பண்ணிட்டாங்க. அது நான் மீடியா குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 69.8 or 9, அது நான் இப்போ கரெக்டா சொல்ல முடியல. அது எக்ஸாக்ட் ஃபிகர் பார்க்கும்போது அதே 69 சம்திங் தான் வரும் மாதிரி நம்ம டிஓஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காலதாமதமா வந்திருக்குதுங்க அது கேட்கறதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நாங்க கடந்த 2 நாளா ஆக்சுவலா இரவு பகல் பார்க்காம நான் மட்டும் இல்லை, நம்ம ஆபீஸ்ல இருக்கிற நிறைய ஸ்டாஃப் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு காலையில ஐ ஹேட் ஆக்சுவலி ஐ டிட் நாட் வாண்ட் டு டெல் இட், ஒரு சிறிய ஒரு ஹெல்த் இது. ஸோ நான் ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 2வது என்னன்னா, இப்போ நம்ம அந்த டாட்டால யாருமே மாற்றம் பண்ண முடியாது. ஒன்லி போலிங் ஸ்டேஷன் வைஸ் டாட்டா வந்தாதான் அதுல ஏதாவது திருப்பி சேஞ்சஸ் வரும். அதனால நடுவில் நம்ம ரியாக்ட் பண்ணி திருப்பி வேற ஏதோ சேஞ்சஸ் எல்லாம் கொடுக்கறதோட இந்த டாட்டா எல்லாம் வரும்போது கொடுக்கலாம். அந்த மாதிரி இப்போ ஈவினிங்ல தான் நான் இந்த நியூஸ்ல இவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது சரி இதுக்கு ரியாக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நேரில் உங்க இது பிரேஸ்ல இருந்தும் கேட்டாங்க, ஏதாவது ஒரு இதுல நீங்க வந்து சொன்னதுனால நான் வந்திருக்கேன். பூத் ஸ்லிப் பொறுத்த வரைக்கும் இது சென்னை மாதிரி பெரிய பகுதியில நம்ம கொஞ்சம் நகர பகுதியில பூத் ஸ்லிப் கொடுக்கறதுலக்கும் ஒரு சில சிக்கல் இருக்கிறது. ஏன்னா நமக்கு பிஎல்ஓஸ் எல்லாம் ஒரு வாட்டி போக முடியும், 2 வாட்டி போக முடியும். ஒவ்வொரு பிஎல்ஓஸ்க்கும் 1500 நம்ம பூத் ஸ்லிப் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல நிறைய போஸ்ட் லொக்காலிட்டில அவங்க ஆக்சுவலா போயிட்டு உள்ளவும் கொடுக்க முடியறது இல்லை. அதெல்லாம் இதுல வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப், அதுவும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல நம்ம நேரில் பார்க்கலாம். 2வது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆல்சோ 200 மீட்டருக்கு வெளியில அவங்களுடைய ஒரு இது மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஏதோ ஒரு பார்ட்டியோட சிம்பல் ஆர் சின்னம் அதெல்லாம் எல்லாமே அந்த ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம், வாக்காளர் பட்டியல் கொடுக்குறோம். அது வச்சுட்டு அவங்க கிட்ட வாக்காளர் எல்லாம் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணலாம், அதுவும் சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.